ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. பராக்கிரமசாலியே, நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். கிதியோன் என்ற ஒரு மனுஷன் வேதாகமத்துல கோதுமையை போர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆலைன்ற ஒரு இடத்துல பாருங்க, கோதுமைக்கு தனியா ஆலைகள் இருக்கும் இல்லையா? அந்த ஆலைகள் பக்கத்திலேயே இருந்து அந்த கோதுமையை பாதுகாக்கிறது தான் இந்த கிதியோனோட வேலை. அந்த வேலையை பாருங்க அவர் செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா மீதியார் கோதுமையை இவங்க அறுவடை செஞ்சு காப்பாத்தி இந்த பயிர் எல்லாமே பாருங்க ரெடி பண்ணி கொண்டு வர நேரத்துல அள்ளிட்டு ஓடி போயிடுவாங்க. இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதே பெரிய வேலையா போச்சு இந்த கிதியோனுக்கு இதுதான் வேலையே. மீதியார்கிட்ட இருந்து கோதுமையை காப்பாத்துறது தான் பெரிய வேலையா இருக்கு. ஆனா அந்த இடத்துல போர் அடிக்கும் போது தேவதூதர் தரிசனம் ஆகுறாங்க. தரிசனம் ஆகிறது மட்டும் இல்லைங்க, கிதியோன் ஒரு பயந்தாங்கோலி. அந்த பயந்தாங்கோலியை பார்த்து பாருங்க, இங்கு தேவதூதர் என்ன சொல்றாங்கன்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியா, கடவுள் வேற லெவல் பாருங்க. அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்க்கே பாசிட்டிவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேசியிருக்காரு. சரியான புள்ளப்பூச்சி, சரியான பயந்தாங்கோலியை பார்த்து பராக்கிரமசாலிய அப்படின்னு சொன்னா அவன் உடனே ஒத்துக்குவானா? நான் ரொம்ப டேலண்ட் ஆனவன், நான் ரொம்ப தைரியமானவன் ஒத்துக்குவானா? ஒத்துக்கவே மாட்டான். என்ன சொல்லுவானா, அட போப்பா, நாங்களே இங்க பயந்துட்டு கிடக்குறோம், மீதியானவன் மறுபடியும் கோதுமை அள்ளிட்டு போயிடுவானுன்னு சொல்லி சும்மா கிண்டல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பாருங்க பேசுறாரு. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே அப்படியா, நானே இங்க அந்த மாதிரி நீங்க என் கூட இருக்கிறதா இருந்தா இவ்வளவு பிரச்சனையும் நாங்க ஏன் சந்திக்கிறோம்? மீதி யாருக்கிட்ட நாங்க ஒரு அடிமையா ஏன் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எங்க முற்பிதாக்கள் சொன்ன மாதிரி நீங்க எகிப்துல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்த அற்புதங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த அற்புதம் எல்லாம் எங்க வாழ்க்கையில எங்க நடக்குது? கடவுள் எங்க கூட இருந்தா இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வராதுன்னு சொல்லி இங்க கிதியோன் சொல்றார். உங்க வாழ்க்கையில கூட கடவுள் கூட இருந்தா பிரச்சனை வருமான்ற சந்தேகம் இருக்கும். ஆனா கடவுள் கூட இருக்கும்போது பாருங்க, பிரச்சனையும் வரும். அந்த பிரச்சனையில இருந்து தப்பித்து கொள்ள தேவன் ஐடியா கொடுப்பார். இங்க மீதியார் கையில கோதுமையை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, நம்ம ஹீரோ சொல்றத வார்த்தையை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவர் சொல்ற வார்த்தை பாருங்க, மீதியார ஒருத்தரை அடிக்கிறது போல அடிச்சு துரத்துவீங்க அப்படின்னா ஒரு ஜன கூட்டத்தையே சொல்றாருங்க. சரியான பயந்தாங்கோலி கிட்ட போய் சொல்றாரு, ஒரு ஜன கூட்டத்தையே ஒரு ஆளை அடிச்சா எப்படி அடிச்சு துரத்த முடியுமோ அந்த மாதிரி நீ துரத்த போற கிதியோன் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஆண்டவருக்கே இவர் ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு பாருங்க. அப்படியா, அப்ப நான் உள்ள கொண்டு போயிட்டு உங்களுக்கு காணிக்கைகள்லாம் கொண்டு வரேன், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வந்த அப்புறம் போனீங்கன்னா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அப்பப்ப கிதியோனுக்கு பாருங்க டெஸ்ட் வைக்கிற வேலை தான். இந்த வேதத்தை படிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பயந்தாங்கோலின்றதுனால கடவுள் தான் பேசிட்டாரா, தேவதூதர் தான் பேசிட்டாரான்னு அடிக்கடி டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் இவரும் பாருங்க கோஆபரேட் பண்ணுவார். ஆண்டவரும் பாருங்க சும்மா இருக்கிறவர் கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு பயந்த மனுஷனா தட்டி கொடுத்து அந்த இடத்துல கூடவே இருந்து எல்லாத்தையுமே செய்யறவர் தான் நம்ம கடவுள். அதனால பாருங்க, இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க இங்கே இருக்கணும், நான் காணிக்க கொண்டு வர வரைக்கும் மறைஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி வானபலியெல்லாம் கொண்டு பாருங்க, கொண்டு அந்த பலிகளை செலுத்தும் பொழுது கற்பாறையில வைக்கும் போது அக்கினி பட்சித்து போட்டதா, அந்த உணவுகளை அக்கினி பட்சித்து போட்ட அப்புறம் தான் தேவதூதரே மறைஞ்சு போனதா இங்க பாக்குறோம். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிற கிதியோன், பயந்தாங்கோலியா இருந்த மனிதன் அன்று தேவதூதரை பார்த்த உடனே கடவுள் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன உடனே வாழ்க்கை அன்னையிலிருந்து மாறப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு கூட நிறைய பேர் வாழ்க்கையில பயந்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறேன், என் பிசினஸ் முன்னுக்கு வருமா வராதா, இல்லை இதோட கவுந்து போயிடுமான்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நிறைய பிரச்சனையை நினைச்சு நம்ம மூளையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கோம். ஆனா உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, நீ எழுந்து புறப்பட்டு போன்னு சொல்றாரு. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். கடவுள் சொல்ற வார்த்தையெல்லாம் நிஜமான வார்த்தை. அவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதன் அல்ல. பாருங்க, அவர் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் இல்லை என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்னா நிச்சயமா செய்வாருங்க. பராக்கிரமசாலியே எழுந்து போன்னு சொன்னவரு அங்க வெறும் டிராமா தான் நடக்குதே தவிர மீதி எல்லாம் கர்த்தர் பாத்துக்கிறாரு. கிதியோனை பாருங்க ஒரு கருவியா பயன்படுத்துறாரு. ஆசீர்வாதத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டு மகிமையை அவர் எடுத்துக்கிறாரு. அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, கடவுளுக்கு கீழ்ப்படியில மீதியார் இடத்துல நாங்க இப்படி ஆயிரோம் அப்படி ஆயிரோம், நாங்க எங்க ஜன கூட்டத்திலேயே ரொம்ப சின்ன ஆளு, எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, நான் ஒரு சின்ன குடும்பத்துல சேர்ந்தவன், அப்படி இப்படின்னு சொல்லி பாருங்க புலம்புறாரு.
கடவுள் சொன்ன உடனே போன மனுஷன் கிடையாது கிதியோன். சரிப்பா நீங்க சொல்லிட்டீங்களா, நீங்க கூட இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா? அந்த வேதத்தை வாசிச்சு பாருங்க. சரியான பயந்தாங்கோலி. எவ்வளோ ரிட்டர்ன் வார்த்தை கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் திருப்பி பேசினார். ஆனாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்துட்டா விடவே மாட்டாருங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோலியா இருந்தாலும் இந்த குடும்பத்தை நடத்துறவர் தேவனாகிய கர்த்தர். இந்த குடும்பத்தை, இந்த பிள்ளைகளை, உங்க வாழ்க்கைய நடத்துறது கர்த்தர். அதனால நீங்க அவருக்கு பாருங்க கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, தேவனிடத்துல ஒப்பு கொடுக்காதவங்களே தேவனுக்கு கீழ்ப்படியாத பயப்படுறவங்களுக்கே இவ்விதமா கடவுள் செஞ்சாருன்னா, உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய நீங்க அனுமதி கொடுங்க. இன்னையில இருந்து வாழ்க்கையில உங்க பயத்தை போக்க கர்த்தர் உங்க கூட இருப்பார். உங்க வாழ்க்கையில இனி எல்லாமே வெற்றியா மாறும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. இந்த நாட்கள்ல தகப்பனே, மீதியார் கையில ஜனங்களை ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்காமல் நீர் ஆண்டவரே இந்த இடத்துல கிதியோனை நீர் பாதுகாத்து, நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மகனுக்கு தைரியத்தை கொடுத்து கூடவே இருந்து நடத்துனீங்கன்னு பாக்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் மனுஷனை ஆண்டவரே உபயோகப்படுத்துறீங்க. ஆனா எல்லா பவரும், எல்லா வித ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நீங்க நடத்துறது, பேக்ரவுண்டா இருக்கிறது நீங்க தான். கொஞ்சம் ஜனமா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு தைரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருந்து நடத்துவேன். ஒரு மனுஷனுடைய திறமைய வச்சோ, இல்ல மனுஷனுடைய படிப்பை வச்சோ, மனுஷனுடைய எல்லாவித ஆண்டவரை நற்கிரியை வச்சு நடத்துறவர் நீங்க கிடையாது. முழுவதுமாக நீங்க தான் ஒரு மனுஷனை நடத்துறதுன்னு காண்பிக்கிறது தான் உங்களுடைய ஸ்டைல். அந்த ஸ்டைல ஒவ்வொரு மனுஷனையும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, பலப்படுத்துறீங்க, அவனை தைரியப்படுத்துறீங்க, அவனை ஆசீர்வதித்து அவன் குடும்பத்தை பெருக செய்றீங்க சுவாமி. அவனை அழியாத வண்ணமாக பாதுகாக்கிறீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.